ராஜமுருகன் அவர்கள் நிஜமாக ரொம்ப நல்லா பேசினார். இவ்வளோ பேசுவார்னு எனக்கு தெரியல. ஏன்னா புதுசாக இன்றைக்கி அறிமுகமாக இருந்தாலும் பல அற்புதமான விஷயங்களை சொன்னீங்க. சினிமாவினால் சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையான கருத்தும் ஒரு பக்கம் உண்டு. நடுவராக இருக்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு தோற்றமாக இருக்கணும், இந்த பக்கத்தில் வேறு தோற்றமாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் அது எந்த தோற்றம் மொத்தமாக சிவமாக பார்க்குறோமா இல்லை சக்தியாக பார்க்குறோமான்னு கடைசியில் தெரியும். சமூகத்தை பார்த்து சினிமா தெரிவிக்கிறது, சமூகத்தை பற்றி தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன வாதம். பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவர் சொல்லலை. ஆகையால் சமூகத்தின் அவலங்கள் திரைப்படங்கள் மூலமாக உணர வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா சொன்னார். சினிமாவால் சமூகம் பாதிக்கப்படுகிறது என்பதை பேசுவதற்காக முனைவர் சுந்தரவள்ளி அவர்கள், மதுரையை சேர்ந்த பேராசிரியர், முற்போக்கு சிந்தனையாளர், எழுத்தாளர், அவர் தனது இனிய பேருரையை இப்போது தொடர்வார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. ஸ்டுடியோவிற்குள் முடங்கி போயிருந்த சினிமாவை மக்களினுடைய பரப்பிற்கு நகர்த்தி சென்ற நாயகர்களில் ஒருவராக இருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் கங்கையமரன் அவர்களே, எதிராக வந்திருக்கிற மக்கள் கலைஞர்களே, உங்களை எல்லாம் மனதார பாராட்டுகிறோம். மிகப்பெரிய அளவிலே திரண்டு இருக்கிற ரசிகர் பெருமக்களே, கல்யாண மாலை என்கிற நிகழ்வை உயிரூட்டி கொண்டிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றோம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு சினிமாவுடைய நிலம் என்ன தெரியுமா? நாயகன் படத்துல ஒரு வசனம் வரும், நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா. அதுதான் சினிமா நிலைமை. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, கதையை தோண்டி எடுக்கிறோம், கதையை தோண்டி எடுக்கிறோம்னாரே, ரொம்ப தோண்டி அதில் பழத்துக்கு போனால் பூகம்பம் வந்துடும் தம்பி. அந்த தோன்றீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. பட்டிமன்றத்தில் இருக்கிறவங்க பெண்களை கேலி பண்றாங்க, அதுக்கெல்லாம் மூல காரணமே நீங்க தான். அது வேற விஷயம். 4 குழந்தைங்களை பத்தி நல்ல படம்னு ஓடி போய் உட்காந்து பார்த்தா, இந்த சுண்டல் விற்கிற குழந்தைங்களுடைய விஷயம்லாம் மனசுல நிக்கல. யார் நின்னா? அதான் மேட்ரு. என்னம்மா அங்க வந்து நிக்கிறான், அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் உட்காந்து சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு, அது பெரிய தின்னி பிசாசா இருக்குமாப்ல அப்படின்னு போன்ல புறணி பேசுறானுங்க ஆம்பளைங்க. என்னையா படம் எடுக்கிறீங்க? நான் கேட்கிறேன், பெண்களை கேலி பண்ணுக்கிற போற போக்குல தள்ளி வர படத்தை தான் தோண்டி எடுத்தீங்களோ? இதுக்கு எதுக்கு தோண்டு? நிறைய சொல்லிட்டு போனாரு. பெரியாரை பத்தி சொன்னாரு, நாங்க மானசீகமாக வழிபடுகிறவர் அவர்கள். தமிழகத்தினுடைய மாண்பை காப்பதற்கு ஒரு தலைவன் பிறந்தால் என்றால் தந்தை பெரியார் என்று அடித்து சொல்ல முடியும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பேரறிஞர் அண்ணா மிக தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. சென்சார் மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள், தமிழகத்தை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் சொன்னாரு பேரறிஞர் அண்ணா. காரணம், எங்களுக்கு சினிமாவினுடைய வலிமை புரியலன்னு எதிரணி நினைச்சுக்க கூடாது, தெளிவா புரியும். ஏன்னா நாங்களாம் மதுரைக்காரங்க, தெருக்கூத்துல இருந்து சகல கூத்தையும் பார்த்தவனுங்க. எங்கிட்ட வந்தா நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு படத்துக்கு பேர் வைக்கும் போது எம்ஜிஆர் சொன்னாரா, அந்த படத்துக்கு எம்ஜிஆர் நடிக்கிற படத்துக்கு ஒரு பேர் வச்சு விட்டாங்க, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. எம்ஜிஆர் கூப்பிட்டு, என்னையா பேர் வச்சிருக்க? நல்லதுக்கு காலம் இல்லையா? படத்துக்கு போறவன் வர்றவன் நிக்கிறவன் பேசுறவன் என்ன பேசுவான்? நல்லதுக்கு காலம் இல்ல, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவான். படம் பேர் நல்லா இல்லையா? தூக்கு. படத்துடைய பேரு கூட தெளிவா இருக்கணும். என்ன தெரியுமா? நல்லவன் வாழ்வான்னு பேரவையா அப்படின்னு சொன்ன தலைவர்கள் நடிச்ச படங்க. என் பையன் ஒரு படம் எடுத்தாமா, இந்த சென்னை 6,28,000 ஒரு படம் எடுத்தான். அதுக்கு முதல்ல அவன் வச்ச பேர் எங்கே ஏரியா உள்ளே வராதேன்னு சொல்லி வச்சான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இளவரசருக்கு ஞாபகம் இருக்கும். நான் சொன்னேன், டே இந்த மாதிரி வைக்காதடா, இந்த அவன் எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு எவனும் உள்ளே வர மாட்டான் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், அப்படி வச்சா நீ என்ன சொல்றது, நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி, நான் வந்துருவான் டாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த மாதிரி பேர்கள்ல பெரிய வித்தியாசம். நான் என்ன கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நீங்க பேரவாது முதல் ஒழுங்கா வைக்க தெரியுதா? குத்து, வெட்டு, ரெட்டு, ரன்னு, போக்கிரி, பொறுக்கி, கொல்லமாரி, முடிச்சவைக்கு, நீ வரப்போற படங்களுடைய பேரை சொல்றேன். ஏமா பேருக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. நடுவர்களே, அதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. என்ன பண்றது? எதுக்காக திரைப்படத்திற்கு அரசாங்கம் மானியம் கொடுக்கணும்? திரைப்பட பெயருக்கு. திரைப்படத்தினுடைய பெயர் தான் அந்த படத்தினுடைய முகம். அந்த முகத்தை பார்த்துட்டு தான் இவர் இன்னாரு அடையாளம் தெரியுமே ஒழிய, சாதாரணமா பேர் இல்லாத ஒரு படத்தை ஓட்டி பாருங்க, பேரே வைக்காதீங்க, ஒரு படத்தை ஓட்டி பாருங்க. ஓட்டி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த மேடையை விட்டு நான் மதுரைக்கு நடந்து போறேன்னா, நாங்களாம் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டோம், நியாயத்துக்கு நடப்போம். உங்க பேரு கூட தான் சுந்தரவள்ளி. வில்லின்றாதீங்க, சுந்தர வில்லியா மாத்திடுவீங்களா? ஆமா, நான் என்னத்த சொல்றது, அது என்ன பேர் மாத்துறீங்களோ மாத்திங்க ஐயா.